ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு சகோதரிகளோட கதையாச்சு. அதனால் சகோதரி வந்து விட்டு கொடுத்தா எப்படி இப்படின்னு சொல்லிட்டு யமுனாட்ட கதறன்னு கதறாங்க. அம்மா மேலே சத்தியமான அப்படி பண்ணலடி, என் மனசில் நிவின் கிடையாதுடி, என்னை நம்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குமுறு. அதுக்கப்புறம் சரிக்கா நான் உன்னை நம்புறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா வெளியில் வந்து சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்க பாருங்க நிவினை. உங்களால் தான் என் தங்கச்சிக்கு இந்த நிலைமை, உங்களை நான் ஹோப் கொடுக்க சொல்லி சொன்னேன்னா உங்களை யார் என் தங்கச்சிக்கிட்ட பேச சொன்னா? இல்லை உன் இடத்துல இருந்து பண்ணுறேன், என் இடத்துல இருந்து பண்ணுறதுக்கு நீ யாருடா, உன்னால் நான் அனுபவிச்ச போதாதான் சும்மா நறுக்கு நாலு கேள்வி கேட்டாங்க. கேட்டதை பார்த்தோன்னே நம்ம நிவீனுக்கு பார்க்கணுமே, இங்கிட்டு ஒரு அடி அங்கிட்டு ஒரு அடி அப்படியே அடித்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் தேவையா நிவீன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் பார்த்து யார் ஃபோன் பண்ணுறா? விஜய் ஃபோன் பண்ண. இவங்க தனியாக வந்து விஜய்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அழுக. ஏன் என்னாச்சு, இதுக்கு இத்தனை கால் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்க, யமுனா சூசைட் பண்ணிட்டா இங்கே கிளம்பி வாங்கன்னு சொல்கிறாங்க. அச்சோ காவேரி தனியாக தவிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு குமரி ஓடியாராரு. சீக்கிரம் ஓடியாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்ததுக்கப்புறமா நிவீனை பார்த்தோன்னே காண்டாயிட்டாரு. அதுக்கப்புறம் டாக்டர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு நீ வா அப்போ சுருதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாரான். இதை பார்த்தோன்னே யமுனா விழுந்து கலாய்க்கிற, தொண்டையில் டியூப் விட்டாங்களா, நல்லா குத்துனாங்களா, தேவையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சது போக அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, உன் லவ்வில் ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நீ எதுக்கு இந்த முடிவை எடுக்கிறேன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. டடா முடியலடாப்பா சாமி, இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்கிறோம்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிவின் நீ இங்கேருந்து போதும், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வேலை வந்துருச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சும்மா நெத்தி அடியில் கடைசியில் என்ன வில்லனாக்கிட்டீங்களேடா அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம நிவின். சரி பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இவரே துக்கம் தொண்டை அடிச்சு போய் வெளியே வந்துட்டாரு. சரி பரவாயில்ல விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு யமுனாவை பார்த்து இப்படி ஒரு முடிவை நீ என்னைக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. அதனால விசாரிப்போம்னு சொல்லிட்டு விசாரிக்க காவேரி எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. கடைசியில் பாரு தனான்னு முழிக்கிறாங்க. இவங்க மூஞ்சோட முடிக்கிறாங்க. ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.